சிவகங்கை சட்டமன்ற பொறுத்தளவுல உதயசூரியன் நேருக்கு நேரம் போது அது என்னன்னு முதலமைச்சர் வந்து கேட்கலாம். இப்ப டிவிக்கு ஏதாவது ஜெயிக்கும் கருணாஸ் கோயிலில் கவலைப்படாத அண்ணன் ஆயிருக்கேன் சொன்ன விஜய், அதனால விஜய்க்கு தான். செந்தில் நாதன் விஜய்க்கு தானே. கருணாஸ் நாங்கள் எப்பயுமே செந்தில் விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் போடுவேன். எங்க ஓட்டு வந்து ஸ்டாலின் தான். 15 கிராமத்தில் விஜய்க்கு ஆனா ஓட்டே கிடையாது. ஸ்டாலின் தான் போடுவோம் ஓட்டு. யாருக்கு யாருக்குமே இல்ல. மிக செந்தில் நாதன் கிட்ட எங்க ஆதரவு. கருணாசன் வந்து லோக்கல்ல வந்து இதுவரைக்கும் நின்றது கிடையாது. புதிய பத்தி முழு விவரமா அவர் இதுவரைக்கும் கத்துக்கல. 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, அதுதானே பண்ணியிருக்காங்க. வேற என்ன பண்ணிருக்காங்க டிஎம்கே? இந்த வருஷம் 3000 கொடுக்குறாங்க, இவன் வேற போட்டிக்கு அதனால கொடுக்குறேன். எல்லாம் அப்படியே அமுக்குறவே. பசங்க கத்துறாங்க போயிட்டு அதெல்லாம். வணக்கம். இப்போ நம்ம சிவகங்கை தொகுதியில் உங்கள் ஆதரவு யாருக்கு? இப்போ டிஎம்கேவா, ஏடிஎம்கே செந்தில் நாதனா, இல்லை நாச்சியாரா டிவிகேல, இல்லை என்டிகேவா? உங்கள் ஆதரவு யாருக்கு? நம்மளோட ஆதரவு வந்து செந்தில் நாதன். செந்தில் நாதன். செந்தில் நாதன் தான். ஓகே. ஏன்னா பண்ணிட்டு இருக்காரு உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும்? தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுபான்மையர் மக்களாக இருந்தாலும் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த டைம் அவர் மீட் பண்ணா இருந்தாலும் அவருக்கு வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மற்றபடி ஒரு என்ன நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நேராக போய் மீட் பண்ணுறதுக்கான நான் வந்து ஆரம்பத்துலேருந்து டிஎம்கே தான். பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்து அவரோட போன பீரியட்லையும் அவருக்கு தான் ஏடிஎம்கே தான் நம்ம சப்போர்ட் பண்ணது, செந்திலாக தான் பண்ணது. ஸோ ஏடிஎம்கேன்னு அந்த கட்சின்ற இது இல்லாமல் தனிப்பட்டு இவர் வந்து ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி சப்போர்ட் பண்ணுறதுக்கு இருக்காரு. நீங்கள் கருணாசன் கம்பேர் பண்ணும்போது கருணாசன் வந்து லோக்கலில் வந்து இதுவரைக்கும் நின்றது கிடையாது. ஸோ இங்கே வந்து இந்த தொகுதியை பற்றி முழு விவரமாக அவர் இதுவரைக்கும் கற்றுக்கலை, என்னன்னு தெரியாது. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறது அரசியல் ரீதியாக வேணால் பேசலாமே தவிர, பட் உள்ளே இருக்க ப்ராக்டிக்கலாக என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு செந்திலானுக்கு முழுசாகவே தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு தான் என்னோட சப்போர்ட்டு. நம்ம டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உள்ளே வந்திருக்குது. பட் ஆனால் வந்து என்னென்னா ஃபீல்டில் வந்து இறங்கி செஞ்சால் தான் அவங்களுக்கு தெரியும் விஷயம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் 80% இவர் தான், செந்தில் நாதன் தான். டிஎம்கே தான். சரி, எப்படி பண்ணிட்டு இருக்காங்க டிஎம்கே? இந்த 5 ஆண்டு நிறைவு பெற போகுது. இப்போ எப்படி இருக்கு? இப்போ மாத்துல எப்படி யார் வரானா இருக்கு தெரியும். இப்போ நல்லா பண்றாங்களா உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? பரவாயில்ல. விஜய்க்கு வச்சு புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தல்? அவருக்கு அவ்வளவு இது இருக்காது. எனக்கு கருணாஸ் தான். கருணாஸ் டிஎம்கே பிளஸ் கருணாஸ். அப்படியா? இப்ப டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? இந்த 5 ஆண்டு நிறைவு பெற போகுது. நல்லதுன்னு செய்யறாரு. நம்ம என்ன செய்ய? ஆனா அவர் வீணால அவர் மேல பழி வருது, இப்படி எல்லாம் வருதுன்னு. நம்ம போய் தண்ணி அடிக்க இங்க டாஸ்மார்க் கடை போனா அவர் என்ன செய்வாரு? அப்புறம் இங்க போதையில இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி சொன்னா அவர் மேல பழிய போட்டா ஆட்சி ஓரளவு நல்லாதான் இருக்கு. திருப்பி வந்தா நல்லா இருக்கும். டிஎம்கே தானா? சரி, ஓகே. இந்த 5 ஆண்டு எப்படி இருக்கு? டிஎம்கேட ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா ஆச்சு, நல்லா நடத்துனாங்க, நல்லா பண்ணாங்க, நல்ல மக்கள் நல்லா உங்க தொகுதியில வந்து நல்லா செஞ்சாங்க. எல்லாமே பண்ணிருக்காங்களா? வசதிகள், அடிப்படை வசதிகள் எல்லாம் அடிப்படை வசதியில் பஞ்சாயத்துல நல்லா நிதிகள் ஒதுக்குனாங்க, நல்லா பண்ணாங்க. நிறைய ரோடு வசதி எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடிப்படை வசதிகள் எதுவுமே குறையில்லை. டிவிகே தான். இப்போ இங்க வந்து டிவிக்கேல வந்து நாச்சியார் நிக்கிறாங்க. ஆமாண்ணா. உங்க ஆதரவு அவங்களுக்கு தானா? கண்டிப்பா அவங்களுக்கு தானே. ஏடிஎம்கே செந்தில் நாதன் கிட்ட எங்க ஆதரவு. செந்தில் நாதன் கிட்ட எங்க ஆதரவு. செந்தில் தான் உங்க ஆதரவு. ஆமா. சரி, இப்போ உங்க தொகுதியில ஏதாவது குறைகள் எல்லாம் வந்து உடனே வந்து பாத்துருக்காரா? அதெல்லாம் நிறைய வந்து கூப்பிட்ட குரல் கோடியாருவார். உடனே கூப்பிட்டு குறைகள் வருவாரு. அப்ப என்னென்ன குறைகள் இருந்திருக்கு? என்ன குறையா இருந்தாலும் வந்து உடனே பூர்த்தி செய்வார், பூர்த்தி பண்ணுவாரு. நம்ம தொகுதியில செந்தில் தான். செந்தில் எப்படி பண்ணிட்டு இருக்காரு? நம்ம தொகுதி நல்லா தான் பண்ணிக்கிட்டு அப்படி அடிப்படை வசதி வந்து எல்லா வசதியும் பண்ணிட்டு இருக்காரு. நல்லா தீர்த்து கொடுக்குறாரு. நம்மளோட ஆதரவு கருணாஸ் தான். ஓகே. இப்ப டிஎம்கே ஆட்சி 5 ஆண்டு நிறைவு பெற போகுது. எப்படி பண்ணிருக்காங்க டிஎம்கே? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. எல்லா குறைகளே எல்லாம் நல்லா இருக்கா? ஓரளவுக்கு நல்லா தெளிவா இருக்கு. ஓகேண்ணா. இப்போ வந்து டிவிகே வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெற வாய்ப்பு இல்லை, ஆனால் ஓட்டு வாங்கலாம். வெற்றி பெறனா அதிகமாக வர முடியாது. விஜய்க்கு தானே. விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வெற்றி பெறுவார் நல்லபடியா. டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க? இந்த 5 ஆண்டு முடிய போகுது ஆட்சி, எப்படி பண்ணிருக்காங்க? அவரும் நல்லா தான் வந்துருக்காங்க, எந்த குறையும் நல்லா தான் செஞ்சிருக்காரு. இந்த தொகுதி லேடிஸ் பூரா நல்லா தான் வருமானம் கொடுத்துருக்காரு, எந்த குறையும் வைக்க. நாங்கள் எப்பயுமே செந்தில் தான். செந்தில் எப்படி பண்ணிருக்காரு நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும்? ஓரளவுக்கு அவரால் முடிஞ்சது பண்ணியிருக்காரு. டிஎம்கே தான் போடுவாங்க. ஏன்னா பெரும்பாலும் சிறுபான்மைக்கு கொஞ்சம் சப்போர்ட் இருக்கு, அதனால கொஞ்சம் அதுக்கு தான் நாங்கள் போடுவோம்னு எல்லாம் மக்கள் கொஞ்சம் எதிர்பார்க்குறாங்க. ரெட்டலை தான். செந்தில் தான்.
எப்படி பண்ணியிருக்காரு நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும்? நல்லா இருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரா? இப்போ ஏதாவது குறைகள் எதுவும் இருக்கா, இல்லை குறைகள் இருந்து உடனே வந்து தீர்வு காமிச்சிருக்காரா? நல்லா பார்க்குறாரு. ஸ்டாலின் தான், கருணாஸ் தான். ஆமாம். ஓகே, எப்படி பண்ணியிருக்காங்க? இப்போ 5 ஆண்டு ஆட்சி இப்போ முடிய போகுது, எப்படி பண்ணியிருக்காங்க உங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும்? தொகுதி சுமாராக பண்ணியிருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவரையிலும் மக்களுக்கு 8000 ரூபா கொடுத்துருக்கா காசு. அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு. நல்லா தான் பண்ணியிருக்காங்களா? டிவிக்கு விஜய்க்கு தான். டிவிகே கட்சி இந்த தேர்தலில் டிவிக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா இருக்கு. ஓகே, டிஎம்கே எப்படி பண்ணியிருக்காங்க? இப்போ 5 ஆண்டு ஆட்சி நிறைவு பெற போகுது, எப்படி பண்ணியிருக்காங்க? அப்படி ஒன்றும் திருப்தி இல்லை. ஓகே, சரி. இப்போ நம்ம தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஏதாவது குறைகள் இருந்திருக்குல்ல, என்ன மாதிரி குறைகள் இருந்திருக்கு, அதெல்லாம் சரி பண்ணியிருக்காங்களா? எம்எல்ஏ சரி பண்ணியிருக்காரா? குறைகள் எல்லாமே சரி பண்ணியிருக்கான்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு ஓட்டு உதயசூரியனுக்கு தான் இருக்கு. உதயசூரியன் தான் உங்க ஆதரவா? எப்படி பண்ணியிருக்காங்க? இந்த 5 ஆண்டு முடிய போகுது, ஆட்சி எப்படி பண்ணியிருக்காங்க? நல்லாத்தான் செஞ்சிருக்காங்க. இங்க இருக்கிற குறைகள்ல என்னென்ன குறைகள் இருந்திருக்கு, உடனே சரி செஞ்சிருக்காங்களா? அதெல்லாம் அப்படி இருக்கிற எல்லாரும் குறைகள் என்னென்ன சரி செஞ்சிருக்காங்க? மக்களுக்கு நல்ல ஃப்ரீ பஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ரூபா உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. ஏழை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு நல்ல சத்துணவு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா செஞ்சுதே இருக்காங்க. ஆனா உங்க ஆதரவு எங்களுக்கு தான் டிஎம்கே உதயசூரியன் தான். விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் நாச்சியா இருக்குதா? நாச்சரா இந்த தேர்தல்ல விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. மாற்றம் தேவையில்ல. ஒரு மாற்றத்துக்காக டிவிக்கு ஆமாங்க, ஆதரிக்கிறீங்க. சரி, எப்படி பண்ணிருக்காங்க இப்போ ஆளுங்கட்சி? எப்படி பண்ணிருக்காங்க? டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? இல்ல இப்ப எல்லா விலைவாசியே ஏறிடுச்சு. அதுக்கேத்த மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகல. அதனால ரொம்ப விலைவாசி ஏறதுனால மாற்றம் தேவைன்னு நினைக்கிறோம். அதனால டிவிக்கே வந்தா எப்படி பண்றாங்கன்னு பாக்கலாம் சொல்றேன். டிவிக்கே கண்டிப்பா நம்மளுக்கு வந்து விஜய் கொடுக்கலாம். விஜய் தான் ஆட்சியர் தான் இப்ப. ஆமா. ஓகே, இந்த தேர்தல்ல விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு, நெருங்கி இருக்குங்கிறீங்க. இருக்கு. சரி, இப்ப ஆளுங்கட்சி டிஎம்கே எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப 5 வருஷம் முடிய போகுது, எப்படி பண்ணிருக்காங்க? ரொம்ப இதா தான் இருந்துகிட்டு உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? ஆமா. அப்படி ஏதாவது குறைகள் எதுவும் இருக்கா இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்? என்னென்ன குறைகள் இருக்கு? அந்த அளவுக்கு நமக்கு தெரியல. ஆமா, நம்ம பக்கத்து ஊர்னால இங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. சரி, செந்தில்நாதன் எம்எல்ஏ எப்படி பண்ணிருக்காரு? செந்தில்நாதன் கொஞ்சம் இருக்கும்போது பண்ணாப்புல, இப்ப வந்து அந்த அளவுக்கு ஒண்ணும் தெரியல. இல்ல, அவர்தான் போய் நிக்கிறாரு. அப்படியா? ஆமா. நம்மளுக்கு விஜய் வரட்டும், விஜய் இதுல வரணும். விஜய் தான் உங்க ஆதரவு? ஆமா. சிவகங்கை சட்டமன்ற பொறுத்தளவுல உதயசூரியன் சின்னத்துல யார் இருந்தாலும் ஜெயிக்கிறார். கருணாஸுக்கு தான். அதான் யார் இருந்தாலும் உதயசூரியன் சின்னம் யார் இருந்தாலும் ஜெயிக்கிறார். அவங்களுக்கு தான் உங்க ஆதரவு உதயசூரியனுக்கு. செந்தில்நாதன் எப்படி பண்ணிருக்காரு எம்எல்ஏ? செந்தில்நாதன் அதை ஒண்ணும் பண்ணல. சிவகங்கைக்கு வந்து எம்பியா இருந்தாரு, ஒண்ணும் பண்ணல. எம்எல்ஏ அவர் 2 முறை வந்திருக்காரு, ஒண்ணும் பண்ணல. விஜய் கட்சி ஜெயிப்பாங்களா டிவிக்கு இந்த தேர்தல்? அதெல்லாம் புதுசு. அதெல்லாம் சின்ன நடிகர்னு பாக்கலாம். அவங்க வருவாரு, ஓட்டு குறைச்சு வாங்குவா. விஜய் தான். விஜய் தானா? விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இந்த தொகுதி வேட்பாளர் நாச்சியாரை பாத்திருக்கீங்களா? அவங்க தான் நிக்கிறாங்க விஜய் கட்சி சார்பாக. பாத்திருக்கீங்களா? ஓட்டு கேட்டிருக்காங்க. எப்படி நல்லா எப்படி பண்ணிட்டு இருக்காங்களா? கேட்டிருக்கா ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி மக்களை பூரா வந்து சந்திச்சு போயிட்டாங்க. சரி, இப்ப டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? முடிய போகுது. இப்ப 5 ஆண்டு ஆட்சி முடிய போகுது, எப்படி பண்ணிருக்காங்க? ஒண்ணும் பண்ணல. ஏடிஎம்கே செந்தில்நாதன் எம்எல்ஏ சிவகங்கை மாவட்டத்துல வந்து ஒரு பஸ் விட்ட அரசு பஸ் வந்து இப்போ வந்து நான் போன வருஷம் 2025 திருப்பத்தூர் பக்கத்துல பிள்ளையார்பேட்டை கிட்ட பஸ் நேருக்கு நேரம் போது வந்து என்னன்னு முதலமைச்சர் வந்து கேட்கல. முதலமைச்சர் மகனும் வந்து கேட்கல. சிவகங்கை மாவட்டத்துல பெரிய இதுல ஒரு கொடூரமான இது நடந்திருக்கு. அவ அரசு எங்காவது செந்தில்நாதன் தான் ஆதரவா? சரி, இந்த தொகுதியில எப்படி பண்ணிருக்காரு செந்தில்நாதன்? நல்லா பண்ணிருக்காரு. அவருக்கு மேல எந்த குறைபாடு சொல்லவே முடியாது. சொல்ற அளவுக்கு யாரும் ஏதாவது குறைகள் சொன்னா அப்பப்போது செய்வாரா, இல்ல உடனே குறைகள் தான் செய்வாரு. முக்கியமான யாராவது தொண்டர்கள் தான் யாராவது முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நல்லது கெட்டதுல கூட கலந்து போய் நல்லது கெட்டது எல்லா வீட்டுக்கும் போய் எல்லா வீட்டுக்கும் போவாரு. அனைத்தையும் அவரு வந்து ஜாதி வேற்றுமை இருக்காது, அவர்கிட்ட கட்சி வேற்றுமை இருக்காது, எல்லா இதுக்கும் போவாரு. செந்தில்நாதன் தான். செந்தில்நாதன் எப்படி பண்ணிருக்காரு நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும்? பரவாயில்ல, நல்லாவே பண்ணிருக்காரு. டிவிகே தான் நாச்சியாருக்கு தான். சரி, இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா டிவிகே? கண்டிப்பா டிவிகே தான் ஜெயிக்கும். விஜய் தான். விஜய் இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கானே? நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப டிஎம்கே எப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஆட்சி முடிய போகுது. 5 ஆண்டு ஆட்சியில வந்து சொல்றது எங்க நடக்குது?
சொல்றது ஒன்றும் நடக்கிற மாதிரி சொல்றது ஒண்ணும் இல்ல. செந்தில் அந்த எம்எல்ஏ எப்படி பண்ணியிருந்தாரு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்? வந்து ஓரளவுக்கு நல்ல மனுஷங்க. ஸ்டாலினுக்கு எங்க ஸ்டாலினுக்கு தான் உங்க ஆதரவா? ஆமா எங்க எப்படி பண்ணிருக்காரு? ஆட்சி எப்படி பண்ணிருக்காரு? இந்த ஆட்சி நல்லா பண்ணிருக்காரு, சொன்னாலாம் செஞ்சிருக்காரு. ஆனா அவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இந்த கண்டிக்கணும், இந்த வன்முறைகளை கண்டிக்கணும், வன்முறைகளை குறைக்கணும், கண்டிக்கணும். அப்புறம் வந்து இந்த தெருக்கல்ல வந்து குப்பை அகட்டணும், சாக்கடை அகட்டணும், இதெல்லாம் அவர் செய்யணும். அது அந்த தொகுதியில நிக்கிறவங்கள அத செய்ய சொல்லணும். கருணாஸ் நிக்கிறாரு. ஆமா, அத வந்து தொகுதியில நிக்கிறவங்கள வந்து அத செய்ய சொல்லணும், அத கண்டிக்கணும். அதான் அந்த நல்ல ஒரு திட்டங்களை கொண்டாந்துருக்காரு. அதனால நல்லதுதான், நல்ல திட்டங்களை இன்னமும் செய்வாரு. ஆனா ஒரு வன்முறைகளை கண்டிக்கணும். இந்த கொலை, கற்பழிப்பு, இப்படி இந்த குடிச்சிட்டு தெருவுல குடிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து வீட்டுக்காட்டுல வந்து குடிக்கிறாங்க, அதெல்லாம் நாங்க சொன்னா அதெல்லாம் சண்டைக்கு வராங்க. இதுகளை அவர் கண்டிச்சாருன்னா போதும். விஜய் தான் வரணுமா? இந்த தொகுதி வேட்பாளர் நாச்சியார் பாத்திருக்கீங்களா? பண்றாங்களா? பாக்குறாங்களா? வேலு நாச்சியார்ல நாச்சியார் வேட்பாளர் விஜய் கட்சி சார்பா வேட்பாளர் நிக்கிறாங்க நாச்சியார், பாத்திருக்கீங்களா? இங்க அந்த இதுலதான் வேலை பார்க்குது. அப்படியா? சரி, இப்ப சரி, டிவிகே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அந்த தேர்தல்ல? விஜய் கட்சி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு, ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. கருணாஸ் டிஎம்கே தான். எப்படி பண்ணிருக்காங்க இந்த 5 ஆண்டு ஆட்சி? எப்படி பண்ணிருக்காங்க டிஎம்கே? ஓரளவு பண்ணிருக்காங்க. இந்த தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? டிஎம்கே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு தான் ஓட்டா? விஜய் தான். சரி, விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தல்ல? கண்டிப்பா வருவாரு. ஓகே, எப்படி இப்ப இந்த தொகுதியில வந்து ஆளுங்கட்சி 5 வருஷம் முடிய போகுது டிஎம்கே, எப்படி பண்ணிருக்காங்க அவங்க தொகுதியை? ரொம்ப இதுவாதான் இருக்கு, விலைவாசி எல்லாமே அதிகமா இருக்கு, எதையும் வாங்குற மாதிரி சொல்ற மாதிரியுமே இல்ல. அதனால மாத்தமா ஏதாவது வந்தா விஜய் வந்து செய்வாரு. ஒரு மாற்றத்துக்காக விஜய் வரணும்னு நாச்சியார் தான் வரணும். ஆமா, இல்ல இது விடப்பாடி செந்தில் தான். எப்படி பண்ணிருக்காரு உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? நீங்க சொல்லுங்க, எப்படி பண்ணிருக்காரு? நல்லா நம்ம நம்பி போனோம்னா நம்பிக்கை துரோகம் இல்லாம நல்லபடியா செஞ்சு அனுப்பிச்சு விடுறாரு. அந்த நம்பிக்கை நம்ம நம்பிதான் நம்ம செய்யறோம். திமுக ஆட்சி எப்படி இருக்கு இந்த 5 ஆண்டுல? அது வந்து ரொம்ப நிலவரம் சரியில்லாம தான் ஓடிட்டு இருக்கு. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தல்ல? விஜய் வந்து நம்ம ஏரியாவில அவ்வளவா ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கும் ஓட்டு இருக்கு. அது இன்னும் ஒண்ணும் நம்ம பசங்க யாருமே. ஆமா, இல்ல விஜய் தான் ஆதரிக்கணும். விஜய் தான் ஆதரிக்கிறீங்க? ஆமா. ஓகே, விஜய் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தல்ல? வாய்ப்பு கட்டாயம். ஏன்னா அவர் நல்லது பண்றாரு. எங்க பிள்ளைய படிக்க வச்சிருக்காரு சென்னையில. சென்னையில எங்க பிள்ளை போய் வந்து அவார்டு வாங்குச்சு. என் தங்கச்சி, என் தம்பி விட்டு பொண்ணு. அப்பா இல்லைன்னு கவலைப்படாத, அண்ணன் ஆயிருக்கேன், பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன விஜய். அதனால விஜய்க்கு தான் ஆதரவு கொடுக்கணும். டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க இந்த 5 ஆண்டு ஆட்சி முடிய போகுது? எப்படி பண்ணிருக்காங்க? என்ன பண்றாங்க, எதையுமே சரியா கவனிக்கல. அவங்க பஸ் விட்டுனாலும் பஸ்ல போலாம், 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, அதுதானே பண்ணிருக்காங்க. வேற என்ன பண்ணிருக்காங்க? டிஎம்கே தான். கருணாஸ் வரணுமா? சரி, இந்த 5 ஆண்டு எப்படி இருக்கு ஆட்சி? எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்த போதை ஒழிப்பு மட்டும் வந்தா போதும். அதுதான் அப்படியே இருக்கு, ஒழிக்கணும். இந்த பிள்ளைகளை கடத்துறாங்க பாருங்க, அது ஒழிச்சிருக்கணும். அது செய்யாம விட்டுட்டாங்க. மத்தபடி எல்லாம் விஜய்க்கு தான் போடுவோம். விஜய்க்கு தான் உங்க ஆதரவா? இந்த தொகுதியில நாச்சியார் நிக்கிறாங்க. ஆமா, நாச்சியாரமாவும் விஜய் கட்சி தானே. ஆமா, நாச்சியார் தான். நாச்சியாரமா எங்களுக்கு நாங்க ராசவத்து ஆக முடியாது. எப்படி பண்றாங்க நாச்சியார் இந்த தொகுதியில? நல்ல. ஓகே, டிஎம்கே எப்படி பண்ணிருக்காங்க ஆட்சி? எப்படி பண்ணிருக்காங்க இந்த 5 ஆண்டு? அவன் செய்யறேன்னா செய்ய மாட்டேன். இப்ப என்னமோ போட்டிக்கு செய்யறேன். விஜய் வந்துருவேன்னு சொல்லிதான் இப்ப என்னமோ காசு கொடுக்குறேன். போன வருஷம்லாம் பொங்க காசு கூட 1000 ரூபாய் கொடுக்கல. இந்த வருஷம் 3000 கொடுக்குறான்னா இவன் வேற போட்டிக்கு, அதனால கொடுக்குறேன். விஜய் பயத்தினால. ஆமா, எல்லாம் அப்படியே அமுக்குறவே. செந்தில் எப்படி பண்ணிருக்காரு? அவர்லாம் எனக்கு தெரியல. அதனால உங்க ஆதரவு விஜய்க்கு தான். நாச்சியார் தான். நாச்சியாரமா எங்க குலதெய்வம் மாதிரி. டிஎம்கே கருணாஸுக்கு தான். சரி, எப்படி இந்த 5 ஆண்டு ஆட்சி இப்ப முடிய போகுது? எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா பண்ணிருக்காங்களா? சரி, இங்க இருக்கிற குறைகள் எல்லாம் தீர்த்து வச்சிருக்காங்களா? பரவாயில்ல. முன்னகாட்டிலும் முன்னதோட பரவாயில்ல. சரி, இப்ப ஏடிஎம்கேல இருக்கிற செந்தில் எம்எல்ஏ எப்படி பண்ணிருக்காரு உங்க தொகுதியை பொறுத்த வரைக்கும்? அவரை பத்தி நமக்கு அவ்வளவு தெரியாது.
ஓகே, டிவிக்கு புதுசா களத்துக்கு வந்திருக்காங்க. இந்த தேர்தல் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? சும்மா பசங்க கத்துறாங்க ஓயிட்டு ஓகே, அதெல்லாம் வேலைக்கு வேலைக்காகாது. டிஎம்கே தான், கருணாஸ்க்கு தான். எப்படி இருக்கு டிஎம்கே ஆட்சி? இந்த ஆண்டு ஆட்சி எப்படி இருக்கு? நிறைய புது புது ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன இந்த ஒரு விவசாயிகளுக்கான விஷயங்கள் தான் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணா நல்லா இருக்கும். மத்தபடி நல்லா இருக்கா? ஆனா இந்த போதை பொருள் கஞ்சா அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்காது. அது ரொம்பவே அது பிளாக் மார்க்கா தான் இருக்கு. அத அது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. விஜய்க்கு தான் போடுவேன். விஜய்க்கு தான் உங்க ஆதரவா? ஆமா. விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா அந்த தேர்தல்ல? நல்லா ஃபர்ஸ்டா வருவார். அப்படியா? ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்கு? அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்மளுக்கு விஷயம் தான் நம்மளுக்கு பிடிக்கும். விஜய் தான் பிடிக்கும். ஆமா. விஜய் தான் வரணுமா? ஆமா, அவர் தான் வரணும். அண்ணா நல்லது பண்ணுவாரா? இந்த தொகுதிக்கு அவர் வந்தாதான் நல்ல. இந்த தொகுதிக்கு இல்ல, இந்த தொகுதிக்கு வந்து நாச்சியார் நினைக்கிறாங்க. நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கட்சி ஜெயிச்சாலுமே எல்லாம் நல்லா செய்வாங்க. நல்லா பண்ணுவாங்க. எங்க ஓட்டு வந்து ஸ்டாலின் தான். ஆமா. 5 ஆண்டு எப்படி இருக்கு ஆட்சி? எப்படி இருக்கு ஆட்சி? நல்லா தான் ஆண்டிருக்காரு. நல்லா மக்களுக்கு எல்லாம் செஞ்சு நல்லா பண்றாங்களா? ஆமா. நீ வந்து ஜெயிச்சா நல்லா செய்யணும்னு சொல்லிருக்காரு. எங்க ஆதரவு செந்தில்நாதன். செந்தில்நாதன் தான் ஆதரவா? ஆமா. எப்படி பண்ணிருக்காரு செந்தில்நாதன் நம்ம தொகுதியில? செந்தில்நாதன் வந்து ஏற்கனவே வந்து ஆளுங்கட்சி எல்லாம் வந்தாரு, ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காரு. ஆமா. இந்த டைம் நல்லா பண்ணுவாரு நினைக்கிறீங்களா? ஆமா, ஆளுங்கட்சி அவங்க நல்லா பண்ணுவாரு. ஆமா. ஓகே, வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குல்ல, கருணாசினால வெற்றி பெறலாம். கருணாசனா வெற்றி பெறலாம். ஆமா. சரி, டிஎம்கே இருந்து கருணாஸ் நிக்கிறாரு. ஆமா. அவர் எப்படி? அவர் எனக்கு இந்த பக்கத்துல அறிவுமலா இருக்காங்க. கட்சி வச்சிருந்தாக்க செந்தில்நாதன் வந்து ஏற்கனவே எம்பியா இருந்தவர். சிவகங்கைக்கு எம்பியா இருந்து செஞ்சிருக்காரு. செந்தில் மேல வந்து எல்லா கட்சிக்காரும் நான் ஏடிஎம் இருக்காரு. எல்லா கட்சிக்காரும் ஆதரவா இருக்காரு. அதே மாதிரி எம்எல்ஏவா இருந்த ஆளுங்கட்சி கிடையாது. ஓகே. ஒரு இதுன்னு போயிட்டோம்னா அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்துருவாரு. அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. ஆமா. அதனால இப்ப வந்து நிக்கிறாரு. இப்ப நிக்கிறாருன்னா வந்து எதிர்த்து நிக்கிறாரு வந்து வலுவான ஆள் கிடையாது. கருணாநிதி வந்து போட்டிருக்காங்க. கருணாநிதி போட்டிருக்காருன்னா கட்சி ஓட்டு விழுந்தாத்தான். கட்சி ஓட்டு, திமுக ஓட்டு, கம்யூனிஸ்ட் ஓட்டு, காங்கிரஸ் ஓட்டு, கூட்டணி ஓட்டு விழுந்தாத்தான். அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது. செந்தில் வாய்ப்பு இருக்கு. ஆமா. சரி, விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு அந்த தேர்தல்ல? அவருக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா எங்க கிராமத்தை சுத்தி இடைக்கோட்டு கிராமம், சர்ச்சு தெரியுமா? சர்ச்சை சுத்தி 15 கிராமம். 15 கிராமத்துல விஜய்க்கு ஆனா ஓட்டே கிடையாது. கிராமங்கள்ல டவுன்ல பூமி கூடுதல் இருக்கு. அந்த எங்க ஊர்லயே விஜய்க்கு ஆள் இல்ல. எங்க ஊர் பெரிய ஊர். 2500 ஓட்டு இருக்கு. 2500 ஓட்டுல 100 ஓட்டு கூட கிடைக்கிற சந்தேகம் தேவை இருக்கு. ஸ்டாலின் தான் போடுவோம் ஓட்டு. யாருக்குமே இல்ல. எங்களுக்கு வந்து வீடு வந்த வீட கூட அவர் கட்சியில இருக்கவங்க எங்க வீட்டை கூட நிப்பாட்டி விட்டாங்க. என்ன வீடு தீப்பிடிச்சு போச்சு, எரிஞ்சு போச்சு. நான் எத்தனையோ மனு கொடுத்துருக்கேன். 10 மனு கொடுத்துருக்கேன் கலெக்டருக்கு. அதுக்கு எங்களுக்கு எந்த விதமான இதுவும் கொடுக்கல. அவங்க கட்சியா இருக்கவோ அவங்கள பணம், இந்த பணமெல்லாம் ஓட்டு போடுறதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒத்த ஆனா பைசா கொடுக்க மாட்டாங்க. அவங்க முன்னாடி நின்று வாங்கிக்கிறாங்க. நாங்க வந்து திமுகல இருக்கோமா, அதனால எங்களுக்கு பரம்பரையா கொடுக்கவே மாட்டாங்க. ஒரு பைசா கூட நான் வாங்கினதே இல்ல. 40 வருஷமா இருக்கேன் இந்த ஊர்ல. ஸ்டாலின் தான் வரணுமா? ஆமா, ஸ்டாலின் தான் வரணும். விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? எங்க யார் ஜெயிச்சாலும் ஜெயிப்பு, எங்களுக்கு ஸ்டாலின் தான் முக்கியம். ஓகே. வீடு போன வீடு திரும்பி எனக்கு வரணும். பிள்ளைகளும் சரியில்லாம இருக்குது. எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நல்ல வழியா செய்யணும்.